Welcome to Shubha's World. இன்னைக்கு வீடியோல நம்ம HCG ஹார்மோன், the pregnancy hormone சொல்றாங்க இல்லையா, அத பத்தி full details இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி shout out time. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். HCG ஹார்மோன், இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின். இதை ஞாபகமும் வச்சுக்க தேவையில்லை, ரொம்ப காமனாக இதை யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து HCG. இந்த ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வந்து வீடியோக்காக தான் உங்களுக்கு கிடையாது. இந்த HCG ஹார்மோன் வந்து பிளசென்டா, அதாவது நஞ்சு கொடின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மேக் பண்ணுது. அதனாலதான் இது வந்து பிரெக்னன்சில தான் நம்ம உடம்புல வந்து உருவாகி அதிகமாயிட்டே போகுதுங்கிறதுனாலதான் இதுக்கு வந்து பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் அப்படின்னு பண்றோம் இல்லையா, பீரியட் மிஸ் ஆன உடனே, அதுல வந்து இந்த HCG ஹார்மோனை தான் அந்த டெஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த HCG ஹார்மோன் எப்போ வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னா, எக் அண்ட் ஸ்பெர்ம் சேர்ந்து அந்த கரு உருவான அப்புறம் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து யூட்டரஸ்குள்ள வந்து அந்த யூட்டரஸோட லைனிங்ல பதியுது இல்லையா, இம்ப்ளான்டேஷன். அந்த மாதிரி பதிஞ்சு அந்த கரு வளர ஆரம்பிக்கும் போது அந்த பிளசென்டால இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்ல இருந்து அந்த HCG ஹார்மோன் வருது. பேசிக்கா அந்த கருன்னு ஒன்று ஃபார்ம் ஆனதுல இருந்து ஒரு 11 டேஸ்க்கு அப்புறமே வந்து பிளட் டெஸ்ட்ல டிடெக்ட் பண்ண முடியும் இந்த HCG-ய. அண்ட் ஒரு 2 வீக்ஸ், அந்த கரு உருவானதுல இருந்து ஒரு 2 வீக்ஸ்ல வந்து யூரின் டெஸ்ட்லயும் டிடெக்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட்ல டிடெக்ட் பண்றோம். 2 விதமா டெஸ்ட் பண்ணலாம் இந்த HCG ஹார்மோன் பிளட் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது. யூரின் டெஸ்ட் வந்து ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட்ல பண்றோம் நம்ம. சிலப்ப நம்ம டாக்டர் கிட்ட நேரா போய் நான் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லினாலும் அவங்க வந்து யூரின் டெஸ்ட் பண்றாங்கன்னா இட்ஸ் த சேம் கான்செப்ட், ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் மாதிரி தான். பிளட் டெஸ்ட்னு வரும்போது 2 விதமான டெஸ்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து குவாலிட்டேட்டிவ், ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ல வந்து HCG ஹார்மோன் இருக்கா இல்லையா அப்படின்னு, அதாவது நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறது. இந்த குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு HCG. இந்த குவான்டிடேட்டிவ் வந்து பீட்டா HCG டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த HCG ஹார்மோன் என்ன யூனிட்ஸ்ல மெஷர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் per milliliter. So நீங்க பாத்தீங்கன்னா MIU/ml அப்படின்னு போட்டிருக்கோம். 5 or less அப்படின்னு வந்ததுன்னா not pregnant. 25 or more அப்படின்னு வந்துச்சுன்னா pregnant. அப்போ between 5 and 25, அதாவது 6ல இருந்து 24 இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா அது ஒரு கிரே ஏரியா. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஒருவேளை ரொம்ப ஏர்லி பிரெக்னன்சில பிளட் டெஸ்ட் பண்ணிட்டதா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிரெக்னன்சி வந்து கரெக்டா ப்ரோக்ரஸ் ஆகல அப்படின்னு கூட இருக்கலாம். இந்த HCG ஹார்மோனை வந்து பிரெக்னன்சி டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அது பண்ணவே மாட்டாங்க, ஆர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட நார்மல் ரேஞ்சே வந்து எக்கச்சக்கமா வேரி ஆகும். நீங்க இந்த சார்ட் வந்து நான் லிங்க் பண்றேன், அதுல நீங்க பாப்பீங்க. எவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு. 100 கணக்குல இருந்து எத்தனையோ ஆயிரம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருக்கதால இதை யூஸ் பண்ணி நீங்க இந்த வீக் ஆஃப் பிரெக்னன்சில இருக்கீங்கன்னு சொல்றது கஷ்டம். ஸோ டேட்டிங்க்கு HCG ஹார்மோனோட அளவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்க கூடுமோ, இந்த பிரெக்னன்சி சரியா ப்ரோக்ரஸ் ஆகலையோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சு அவங்க வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி உங்க டாக்டர் வந்து இந்த வீக் ஆஃப் பிரெக்னன்சிக்கு இந்த HCG அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஏர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜஸ்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்போ அவங்க ஒரு ஃபாலோ அப் பீட்டா HCG டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கரெக்டா ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சின்னு வரும்போது அந்த பீட்டா HCG வந்து
once every 2 to 3 days அப்படியே டபுள் ஆகணும், 2 மடங்கு ஆகணும் 2லேருந்து 3 நாட்களுக்குள்ளார. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம போய் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது 400ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 400 மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பெர் மில்லி லிட்டர் இது மாதிரி வந்திருக்கு ரிசல்ட்ல. அப்படின்னா இன்னும் 2 நாள் கழிச்சு இல்ல 3 நாள் கழிச்சு, அதாவது 48 மணி நேரத்துல இல்லனா 72 மணி நேரம் கழிச்சு அந்த 400 வந்து 800 ஆகணும். அதே மாதிரி அடுத்த 2-3 நாட்கள்ல அந்த 800ங்கிறது வந்து 1600 ஆகணும். அந்த மாதிரி அப்படியே டபுள் ஆகணும் அந்த இருக்கிற HCG. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ நாளைக்கு இப்படின்னு பாத்தீங்கன்னா 8 to 12 வீக்ஸ் வரைக்கும். ஸோ முதல் 2-3 மாசம் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இந்த மாதிரி வந்து 8 to 12 வீக்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி டபுள் ஆயிட்டே போகும் உங்களோட HCG ஹார்மோனோட லெவல்ஸ் once every 2 to 3 daysல. அது அந்த மாதிரி அந்த பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது லெவல் ஆஃப் ஆயிடும் அண்ட் குறைய ஆரம்பிச்சிடும் பிரெக்னன்சி ப்ரோக்ரஸ் ஆக ஆக. HCG ஹார்மோன் வந்து பிரெக்னன்சியோட ஹெல்த் எப்படி இருக்கு இல்லை இந்த பிரெக்னன்சியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுமானா அந்த ஒரு டெஸ்ட்டுங்கிறது வந்து அப்படி சொல்லாது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த HCG லெவல்ஸ் வந்து ஆவரேஜை விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பர்ஃபெக்ட்லி ஸ்மூத் நார்மல் ஹெல்த்தி பிரெக்னன்சிஸ் நடக்கிறது உண்டு. ஸோ இந்த அளவுங்கிறத விட இந்த 2-3 நாளைக்கு ஒரு தடவை டபுள் ஆகுது பாருங்க, அது ஆகுதாங்கிறது தான் முக்கியம். உங்க பிரெக்னன்சி எப்படிப்பட்ட பிரெக்னன்சியா இருக்கு, கரெக்டா ப்ரோக்ரஸ் ஆகுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. இந்த HCG ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இது ரெண்டையும் அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு இந்த HCG ஹார்மோன் நம்ம உடம்ப தூண்டும். அண்ட் இந்த 3 ஹார்மோன்ஸ், இந்த HCG ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், இந்த 3 ஹார்மோனோட கரெக்ட் பேலன்ஸ் தான் வந்து பிரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுது. இந்த HCG லெவல்ஸ் அப்படின்னு வரும்போது அது வந்து அஃப்கோர்ஸ் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. பட் அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கிடையாது. இந்த HCG ஹார்மோன் பத்தி உங்க டாக்டர் எப்ப பேசுவாங்க உங்ககிட்டன்னா, உங்களுக்கு அந்த பிரெக்னன்சி வீக்குக்கு மேட்சிங்கான நம்பர் இல்லை, அதை விட ரொம்ப கம்மியாவோ ரொம்ப ஜாஸ்தியாவோ இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ எல்லாம் ஓகேவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபாலோ அப் HCG பீட்டா HCG டெஸ்ட் வந்து உங்க டாக்டர் வந்து 2 டேஸ்ல இல்ல 3 டேஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு சப்போஸ் லோ HCG லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் சொல்றாங்க, உங்க HCG லெவல்ஸ் லோவா இருக்க வேண்டிய அளவு இல்லை அப்படின்னு உங்க டாக்டர் சொன்னாங்கன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், இல்லை என்ன பாசிபிலிட்டிஸ்னால இந்த மாதிரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் மிஸ்கால்குலேஷன் ஆஃப் டேட்ஸ். நீங்க சொல்றது உங்க லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட் நீங்க தப்பா சொல்றதா இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மந்த் ரொம்ப லேட்டா ஆவ்யூலேஷன் ஆயிருக்கலாம். ஸோ பிரெக்னன்சிங்கிறது ரொம்ப லேட்டா நடந்திருக்கலாம் நம்ம நினைக்கிறத விட. அந்த மாதிரி அந்த ஒரு மிஸ்கால்குலேஷனுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னு இருக்கலாம். ஸோ பிரெக்னன்சி ஹெல்த்தியா கரெக்டா ப்ரோக்ரஸ் ஆகல, அது வந்து மிஸ்கேரி ஆக போகுது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம். பிளைட்டட் ஓவம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பிளைட்டட் ஓவம்னா என்னன்னா, பிரெக்னன்சி நடந்திருக்கும், அதாவது முட்டையும் எக் அண்ட் ஸ்பெர்ம் சேர்ந்திருக்கும், கரு உருவாகி இருக்கும், போய் பதிஞ்சிருக்கும், பட் அது கரெக்டா வளராம அது நம்ம உடம்பே வந்து அதை ரீஅப்சார்ப் பண்ணிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பிளைட்டட் ஓவம் அப்படின்றாங்க. 4வது பாசிபிலிட்டி அது வந்து எக்டோபிக் பிரெக்னன்சியா இருக்கலாம். எக்டோபிக் பிரெக்னன்சி பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், லைஃப் த்ரெட்டனிங், அதாவது ஒருத்தர் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஸோ அந்த எக்டோபிக் பிரெக்னன்சினா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் அந்த வீடியோவும் வந்து மேல லிங்க் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து அதை லிங்க் பண்றேன், நீங்க கண்டிப்பா அதை போய் பாருங்க. HCG லெவல்ஸ் ஹையா இருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் சொன்னாங்கன்னா, அதாவது என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகெயின் மிஸ்கால்குலேஷன் ஆஃப் டேட்ஸ். நீங்க நினைச்சதை விட முன்கூட்டியே கன்செப்ஷன் நடந்திருக்கலாம். அந்த பர்டிகுலர் சைக்கிள்ல வந்து நீங்க பீரியட் முடிஞ்சு ஒரு 8 நாள்லயே ஆவ்யூலேஷன் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி
ஏர்லியா வந்து கன்செப்ஷன் நடந்திருக்கலாம், இல்ல நீங்க எல்எம்பி தப்பா சொல்றீங்க அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ்கால்குலேஷன் ஆஃப் டேட்ஸ் எகெயின் ஒரு ரீசனா இருக்கலாம். ரெண்டாவது ரீசன், நீங்க ட்வின்ஸ் இல்லைன்னா ட்ரிப்ளெட்ஸ், குவாட்ரிப்ளெட்ஸ் லைக் மல்டிபிள் பேபிஸ் கேரி பண்ணும்போது உங்களோட HCG வந்து ஹையா இருக்கும். மூணாவது பாசிபிலிட்டி வந்து மோலார் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க. மோலார் பிரெக்னன்சில என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா அது ஒரு டியூமர் மாதிரி, செல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டே இருக்கும். அது ஒரு நார்மல் பிரெக்னன்சி கிடையாது, ரொம்ப ரேரான ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி மோலார் பிரெக்னன்சி இருக்கிறவங்களையும் அந்த HCG லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, ஸோ HCG ஹார்மோன்ஸ் பத்தி அவ்வளோதான். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேனா இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். until then take care.